சர்க்காரே இங்க டேங்க் கட்ட திட்டம் போட்டிருக்காங்க. அதுக்குள்ள நீங்க கட்ட எப்படியா? திட்டம் தான் போட்டிருக்காங்க அண்ணே. அது நிறைவேறதுக்குள்ள எங்க 2 பேரும் கல்யாணம் ஆயிட்டு பேரும் பேத்து போறதுடும். அது வரைக்கும் நம்ம தண்ணிக்கு என்ன பண்றது? அதனாலதான் நாங்களே முயற்சி செஞ்சு இந்த டேங்க கட்டணும். அதை பாராட்டாம இடிக்கிறேன்னு சொல்றீங்களே நீங்க. அது நீ ஒரு செண்டு வாங்கிக்க, நான் ஒரு மாலை வாங்கிட்டு வரேன். 2 பேரும் இவங்களுக்கு போட்டு மரியாதை பண்ண. நன்றிங்க. விளையாடுறீங்களா? பர்மிஷன் இல்லாம இந்த டேங்க கட்டி இருக்கிறீங்க. இதை இடிச்சே தீருவோம். இடிவேன். அமைதி அமைதி. இன்ஸ்பெக்டர் சார் கொஞ்சம் இது மரியாதை. ஒரு 5000 பிரைட் தள்ளுறோம். பிரைடா? அதான் பிரைப். லஞ்சமா? என்னென்ன அவ்வளவு சீப்பா நினைச்சிட்டீங்களா? ஒரு 10,000 ரூபாய். இத பார், உங்க 2 பேரையும் லஞ்ச கேஸ்ல புக் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். ஒரு 15,000. ஒரு 20,000. 25. என்னப்பா இது 2 பேருமா சேர்ந்து இவ்வளவு தொந்தரவு பண்றீங்க? அந்த ஆபீசர் வேற இருக்கானே, அவங்களையும் சேர்த்து கவனிக்கிறோம். அந்த ஆபீசருக்கு சேர்த்தா 50,000 ரூபாய் ஆகுமே. அவ்வளவு பணத்துக்கு நீங்க எங்க போவீங்க? அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நாங்க பணத்தை எடுக்க போற இடம் பெரிய இடம். எவ்வளவு கிடைக்குதோ அவ்வளவும் கொண்டுட்டு வந்து உங்க வீட்டுல கொடுத்துறோம். ஐயோ, வீட்லயா? அதெல்லாம் வீட்டுல கொடுக்க கூடாது. ஹோட்டல் அட்சயாவில கொடுங்க. அட்சயா ஹோட்டல் இருக்க. அண்டர்வேர். அண்டர்வேர். அண்டர்ஸ்டாண்ட். வாங்க போலாம். பாத்தீங்களா, பணம் வாங்குறேன்னு தெரிஞ்சுதான் கைய மேல போட்டீங்களா? பரவாயில்ல, போட்டுங்க. சாரு. எஸ். ஃபாலோ பேக். நாங்க யார் தெரியுமா? போலீஸ். கத்தக்கூடாது. வாங்க வாங்க. அவர் வீட்டுல இல்லையே. நாங்க அவரை பார்க்க வரல, வீட்டை சோதனை பண்ண வந்திருக்கோம். சோதனையா? எதுக்கு? எதுக்கா? எதுக்கா? சார் யார் தெரியுமா? யாரு? சொன்ன அசந்து போயிடுவீங்க. சொல்லுங்க. பெரிய ஏபிசி ஆபீசர். ஐயோ, ஏபிசியா? சிபிஐ. சிபிஐ ஆபீசர். உட்காருங்க. தேங்க் யூ. ஓய், கெட் அப். கொஞ்சம் இருங்க. அவர் இப்ப வந்துடுவாரு. அவர் இப்ப வர மாட்டாரு. ஏன்? அவரு ஹோட்டல் அச்சயால. என்னங்க? அவங்க ஹோட்டல் அக்ஷயாவில ஜல்ஜாவோட ஜாலியா ஜல்சா பண்ணிட்டு இருக்காங்க. ஜலஜா கூட ஜல்சாவா? அட பாவி, எங்க இருக்குங்க அந்த அச்சயா? சொல்லுங்க, இப்பவே போய் அந்த ஆளு கழுத்தை பிடிச்சு இழுத்துட்டு வர்றேன். ஏங்க, அவருக்கு நான் எதுலங்க குறை வச்சேன்? என்ன கேட்டா? போய் ஜல்ஜாவை கேளுங்க. ஆமாமா, அவளதான் கேட்கணும். ஏய்யோ சார், குடும்ப பிரச்சனை நமக்கு எதுக்கு? நம்ம வந்த வேலையை பார்ப்போம். கோ சர்ச். வாங்க சர்ச். ஓ சர்ச். அண்டர்வேர். எஸ் சார். போங்க, இவ்வளவு பணம் கொடுத்து செட்டப் பண்ணி கொடுங்க. என்னங்க 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 பண்ண போறாங்க? ஓபன். நதிங். நதிங். மூடிங் அண்ட் கமிங். எங்க எங்க இப்ப எதுக்குங்க எங்க வீட்டை திடீர்னு சோதனை போடுறீங்க? இல்ல, உங்க புருஷன் இதுக்குள்ள இருக்காரு. ஏகப்பட்ட லஞ்சம் வாங்கியிருக்கா. எங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. லஞ்சமா? சுத்த போய் போய் வாங்கி இருக்காரா இல்லையான்னு சோதனை பண்ணதுக்கு அப்புறம் சொல்றோம். ஓபன். எஸ் சார். அண்ணே அண்ணே, அது இது புடவை, என் புடவை. இத பாருங்க, நாங்க சர்ச்சுக்கு வந்திருக்கோம். கலாட்டா பண்ண கூடாது, பேச நான் கூடாது. சும்மா இத பாருங்க, ரொம்ப பேசுனீங்க, மைக்க கீழ எடுத்து. மைக்கா? ஏன் பேச போறீங்களா? மைக்கால பேசுறது அந்த காலம், மைக்கால அடிக்கிறது இந்த காலம். ஓபன். ஓபன். மீசை அடிச்சு. பாத்தீங்களா? ஒண்ணு இல்ல, ஒண்ணுமே இல்ல. இது யார் சிரிச்சுக்கினே தொங்குறாரு? அது எங்க மாமியாரு. மாமியார்? இங்க பாத்துருக்கேன். இப்பதானே பாத்தீங்க? ஓபன். ஐயோ ஐயோ, ஒண்ணு வேண்டாம் வேண்டாம். இத பாருங்க, ரொம்ப கலாட்டா பண்ண மைக்க கீழ. ஏங்க மைக் மைக்னு பயமுறுத்துறீங்க? சுவிட்ச். இது என்ன சுவிட்ச்? அது சுவிட்ச் சுவிட்ச் ஃபேன் ஃபேன் ஃபேன். நோ ஃபேன், ஒய் சுவிட்ச். அது அங்க இருக்கிற ஃபேனுக்கு சுவிட்ச் இங்க இருக்கு. வேர்க்குது வேர்க்குது. என்னங்க? இது நான் உங்க மாமனார் வீடா? பின்ன உங்க வீடா? எதுத்தா பேசுறீங்க? எங்க வீடுதான். சாவி எங்க? சாவி அவர்கிட்ட இருக்கு. அவர்னா யாரு? எங்க வீட்டுக்காரர்ட்ட. அவர்தான் ஜல்ஜாவோட ஜல்சாவா இருக்கு. சாவி கிடைச்சிருச்சு. இது சாவி சாவி இதுக்கு சேராது. அது சேருமா இல்லையான்னு எனக்கு தெரியும். நீங்க வாங்க. சேரவே சேராது.
அடே எங்க அப்பாடி அப்பா. இதெல்லாம் எங்க மாமனார் வீட்டு சீதனம். உங்க மாமனார் என்ன மாஜி மந்திரியா? யோ அள்ளியா? இருங்க இருங்க, நமக்குள்ள ஒரு செட்டப் பண்ணிக்குவோமே. செட்டப்பா? இது வந்து ஒப்பந்தம் ஒப்பந்தம். இத பாருங்க, நீங்களும் போலீஸ்காரவங்க, எங்க வீட்டுக்காரரும் போலீஸ்காரரு, நம்ம எல்லாம் ஒரே இனம் இல்லையா? நமக்குள்ள எதுக்குங்க தகராறு? உங்களுக்கு வேணுங்கிறத கொஞ்சமா எடுத்துக்கிட்டு மிச்சத்தை இங்கே வச்சுட்டு போயிடுங்களேன். சார், இவங்க நமக்கு லஞ்சம் கொடுக்க பாக்க. லஞ்சமா? உங்க புருஷன் மாதிரி நாங்களும் பொறுக்கீங்கன்னு நினைச்சீங்களா? நாங்க நீதிக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டவங்க. ஐயா, எங்க லட்சியம், எங்க கொள்கை, எங்க பாதை எல்லாம் ஜாண்டிஸ் தான். யாருக்கு? யோ ஜஸ்டிஸ் யா, எடுத்துட்டு சொல்லு. யோ என்னையா பண்றீங்க? வாங்க தூக்குங்க, எல்லாம் எல்லாம் அழுகையா? என்னங்க ஆளாளுக்கு எடுக்கிறீங்க? அப்புறம் கேஷ் 12,33,300 ரூபாய் சார். அடே எங்க அப்பாடி அப்பா. மேடம், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. கையெழுத்தா? எதுக்கு? உங்க வீட்ல இருந்து எடுத்த நகையும் பணமும் இவ்வளவுதாங்கிறத விவரமா இதுல லிஸ்ட் போட்டிருக்கேன். இதெல்லாம் உங்க புருஷன் மக்களை ஏமாத்தி, சர்க்காரை ஏமாத்தி, லஞ்சமா வாங்கி சேர்த்ததுதான்னு உறுதிப்படுத்தி இருக்கேன். இத ஒத்துக்கிட்டு நீங்க கையெழுத்து போடுங்க. ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடணுமா? சார், நம்ம எல்லாம் ஒரே குடும்பம். இந்த ஒரே குடும்பம் ஒரே கட்சியின் மக்களை ஏமாத்தி ஊரை கொள்ளடிக்கிற கும்பல் நாங்க இல்ல. மரியாதையா கையெழுத்து போடுங்க. நான் என் வீட்டுக்காரர் அனுமதி இல்லாம எதுலயுமே கையெழுத்து போடுறது இல்ல. கையெழுத்து போட மாட்டீங்க? சார், நாம என்ன செய்வோம் சொல்லு. இத பாருங்கப்பா, அம்மா கையில விளங்க மாட்டி ஊரறிய நாடறிய தெருவுல எடுத்து ஸ்டேஷனுக்கு வாங்க. ஐயா இருங்க இருங்க, என்ன மீஸ் அதுக்குள்ள இவ்வளவு அவசரப்படுறீங்க? ஐயா, இந்த நேரத்துல இந்த பழாப்பன மனுஷன் ஜலஜா கூட போய் ஜல்சா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐயோ, போட்டுட்டேங்க. Ladies and gentlemen, football, basketball, volleyball, volleyball, அனைவரும் புடிச்சிட்டப்பா. ஐயோ ஐயோ ஐயோ, எல்லாத்தையும் நீ போறீங்களா? ஐயோ, ஆஹா, பணம் பணம் பணம். ஏதுப்பா இவ்வளவு பணம்? அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? எடுத்துங்க. பிளாக் மணியா ஒயிட் மணியா? ரெட் மணி. அது என்னப்பா ரெட் மணி? சிகப்பு பணம். ஏழைங்க ரத்தத்தை சிந்தி சம்பாதிச்ச பணத்தை பதவியை உபயோகப்படுத்தி புடுங்குறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் ரெட் மணி. பணத்துக்கு நீ புது சாயமே பூசிட்டப்பா. இத பாருங்க, நீங்க கேட்டதுக்கு மேலேயே கொண்டுட்டு வந்திருக்கோம். இனிமே எங்க ரெண்டு பேரையும் தொல்லை பண்ணக்கூடாது. இத பார், காசு வாங்குற வரைக்கும் நான் கெட்ட சிவம், காசு வாங்கிட்டேன் நல்ல சிவம். ஆமா, உங்க விஷயத்துல நாங்க தலையிட மாட்டோம். சரிங்க, நாங்க ஒரு தம்பி ஒரு சின்ன ரவுண்ட் போட்டு போறியா? புட்டி இருந்தா புட்டி போடுறதுல நமக்கு ஒண்ணும் ஆட்சேபனை இல்ல. என்ன நீ மாமாவே ஆக்கிருவிய? நீ போயிட்டு வானேனா? சரிங்க, வர மாமா. மறுபடியும் மாமா. பணம் இங்க பார், ஜலஜாவா பணஜாவா? எப்படி பாத்தீங்களா என்ன மூதேவி நீங்களே? பாருங்க, சீதேவியே வந்துருச்சு. ஐயோ ஐயோ, ஒரே நேரத்துல இவ்வளவு லஞ்சமா? வைர நெக்லஸ், வைர நெக்லஸ் நல்லா இருக்கு. ஏங்க, இந்த நெக்லஸ் உங்களுக்கு அடையாளம் தெரியல? தெரியலையா? இது இந்த சாராய கடைக்காரரு உங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்ததுங்க. இங்க வாங்கடா. ஏண்டா திருட்டு பசங்களா, என் வீட்லயே திருடி எனக்கே லஞ்சம் கொடுத்தீங்களா? டேய், கவர்மெண்ட்ல ஏற்கனவே எனக்கு 3 பூ கொடுத்திருக்காங்கடா. நீங்க வேற தனியா ஒரு பூ காதுல சொருகலாம் நினைச்சிட்டீங்களா? பிச்சுருவேன் பிச்சு. டேய், நான் பாட்டு கத்திட்டே இருக்கிறேன், நீங்க என்னடா தெனாவட்டா உட்கார்ந்து கால் மேல கால் போட்டு அதை ஆட்டிக்கிட்டு வேற இருக்கிறீங்களா? காலை மாத்தி போட்டா விட்டுருவனா? இப்பவே பொய் கேஸ்ல புக் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் தர 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 தரன்னு இழுத்துட்டு போய் லாடம் கட்டிடுவேன். லாடம். என்னப்பா பண்ண போறீங்க? விபூதி கொடுக்க போறியா? மந்திரம் போடுறான். என்னப்பா இது? எல்லாரும் மஞ்சள் நோட்டீஸ் கொடுப்பாங்க, நீங்க சிவப்பு நோட்டீஸ் கொடுக்குறீங்க. கம்முன்னு படி நைனா. நைனா சரி மாமான்னு வச்சுக்கோ. இது அதை விட அசிங்கமா இருக்கு. இவை அனைத்தும் என் கணவர் மக்களையும் சர்க்காரையும் ஏமாற்றி லஞ்சமாக வாங்கி சேர்த்தது என்பதை மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்ளுகிறேன். இப்படிக்கு என் கல்யாணி. இனிஷியல் ரொம்ப அவசியம். என் கல்யாணி. இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? ஜமாலுக்கு இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? மறுபடியும் என்னப்பா இது மந்திரமா இருக்கு? இதுவும் நகலு. இது மாதிரி 100 காப்பி இருக்கு. அசலு பேங்க் ஜாக்கெட்ல லாக்கருப்பா.
இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? ஜமாலடி இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? 2 தடவை இப்படி அடிச்சுங்க, நான் இப்படியே ஆயிருவேன். சல்யூட் கூட அடிக்க முடியாது. ஏன்பா என்ன பிளாக்மெயில் பண்றீங்க? உன்ன மாதிரி முரட்டு குதிரையை அடக்கணும்னா கடிவால போட்டாதான் சரி. அதுலயும் நீ திருட்டு குதிரை, உன்னை இப்படிதான் அடக்கணும். நைனா, வேணும்னா இன்னும் 2-3 டேங்க் கட்டிங்க. எனக்கு லஞ்சம்லாம் வேணாம். என் பொண்டாட்டி எழுதி கொடுத்தாலே அசல் லாக்கர்ல இருக்குது, அதை கொஞ்சம் கொடுத்துருங்கப்பா. தமான் துண்டு வேலை செஞ்சுக்கிறதுக்கு அவன் பொண்டாட்டிக்கிட்ட அவ்வளவு பெரிய லெட்டர் எழுதி வாங்கிக்கணும். இன்னும் அந்த லெட்டரை வச்சு எவ்வளவோ காரியங்க முடிக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு பேங்க் ஜாக்கெட்ல லாக்கர், பேங்க் லாக்கர்ல இருக்கிற அசலை திருப்பி கொடுக்குறோம். நீ தேவைப்பட்டா நாங்க வரோம். இப்ப நான் தேவையா இல்லையா? தேவையில்லை. கெட் அவுட். கெட் அவுட்டா? ஆமா. எல்லாம் உங்க நேரம்டா. நேரம் சார். வரட்டுமா? வழி இப்படி பாத்து குரு, இந்த ஆளை ஒரு வழிக்கு கொண்டுட்டு வந்துட்டீங்க. இனிமே என்ன? This is opening. You see ending. மன்னிச்சுக்கங்க, சும்மா ஷோக்கு கருப்பு கண்ணாடி போட்டேன், ஒன்னும் தெரியல. ஹோட்டலுக்கு போலாமா? நான் டிஃபன் சாப்பிட்டேங்க. அதுக்கு இல்லையா, ஜாலியா இருக்கிறதுக்கு. ஜாலியா இருக்கு. 500 ரூபாய் கொடுத்தா போறோம். 500 ரூபாய் கொடுத்தா ஜாலியா இருக்கு. ஒன்னும் புரியலைங்க. அதுக்கு தான்யா. ஓ, அதுக்கா? நான் கொஞ்சம் டியூப் லைட். இதை பாருங்க, நான் கருப்படாத ஆளு, இன்னும் கல்யாணம் ஆகல. நீங்க ஒரு குண்டு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு ஹோட்டல்ல ஜாலியா இருக்கு. ஐயோ, நடு ரோட்ல ஒரு மேன் கை பிடிக்கிறேன். என்ன செய்ய தெரியுமா? போலீஸோ பிடிச்சிருவேன். யோ, பணம் இருந்தா வா, இல்லைன்னா கவன போயேன். ஏயா கத்துற? என்கிட்ட பணம் இல்லையா? பாத்தியா, வச்சுக்க. நீ எல்லாம் ஒரு பொம்பளை. யோ, இந்த மாதிரி எல்லாம் பேசுன அப்புறம் நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வேன்? இது கொஞ்சம் வச்சுக்க. புடிச்சுக்கிட்ட. ஐயோ, திருடன் திருடன் திருடன், காப்பாத்துங்க காப்பாத்துங்க, ஓடியாங்க ஓடியாங்க. ஐயோ, ஓடியாங்களே. ஐயோ, சீக்கிரம் வாங்க. என்ன விஷயம்? பாருங்க, இந்த ஆளு என் பேக்க திருடிட்டு போறான். ஏய், என்ன இந்த கலட்டா? நல்ல நேரத்துல வந்தீங்க இன்ஸ்பெக்டர். இந்த ஆளு என் பேக்க பிடிங்கிட்டு ஓட பார்த்தான். இன்ஸ்பெக்டர். மிஸ்டர், நீ சொல்லுமா. சொல்லுமா. என் பக்கத்துல வந்து கெட்ட வார்த்தையெல்லாம் சொன்னாங்க. நான் பயந்து ஓட பார்த்தேன். அப்ப இந்த பேக்க பிடிங்கிட்டான். போய் சொல்றாங்க. மிஸ்டர், ஜீப்ல இருங்க. இவங்களை கூட்டி வாங்க. அது எனக்கு தெரியும், நீங்க வாங்க. நான் நல்லவனுங்க. தங்க அது அங்க மகனுங்க. வந்து சொல்லுங்க. யா. யா. குரு, இது யார் குதிரை தெரியுமா? யார் குதிரை? விகே ராமசாமி குதிரை. ஐயோ, எம்ஏஎம் ராமசாமிங்க. எத்தனை ரேஸ்ல வந்து ஜெயிச்சிருக்கு தெரியுமா? அது சரி, என்னையே இதுல ஏத்தி வச்சிருக்கீங்க? அந்த பொண்ணு சித்ரா தினம் இந்த ரூட்ல தான் ஹார்ஸ் டிரைவிங் வருது. ரைடிங்க. நம்ம அகராதியில ஓட்டுறதுக்கெல்லாம் டிரைவிங் தான். வெரி குட். உனக்கு ஹார்ஸ் டிரைவிங் தெரியல? தெரியும். அந்த பொண்ணு வந்த உடனே நான் பட்டாசு கொளுத்தி போடுறேன். அந்த பொண்ணு குதிரை சும்மா பிச்சிக்கின்னு ஓடும். சும்மா பிச்சிக்கின்னு ஓடும். ஆமா, நம்ம குதிரை கன் மாதிரி நிக்கும். அப்போ உத்தமபுரத்துல சிவாஜி சார் குதிரையிலே போய் பத்மினியை காப்பாத்துற மாதிரி நீ போய் காப்பாத்துற. அப்போ அந்த பொண்ணு உனக்கு ஃபைட் அடிக்கும். ஐயோ, சைட்டுங்க. சைட் அடிக்கும். காதல் டெவலப்மெண்ட் ஆயிடும். எருமை மாதிரி வரைஞ்சிக்குது. நம்ம குதிரை பிச்சுக்கு ஓடுது. குதிரை நிக்க மாட்டேங்குது. ஏங்க, என்ன காப்பாத்த வந்தீங்களா? நான் உன்னை காப்பாத்த வரல. ஏன் பட்டாசு கொளுத்து போட்ட? நான் போடலீங்க. பின்ன நான் தான் போட்டேன். ஓ, பட்டாசுக்கு நானும் பயப்பட மாட்டேன், என் குதிரையும் பயப்படாது. அதான் தெரிஞ்சுக்கிட்டேனே. ஆமா, உங்க பேர் என்ன?
என் பேரா கிட்ட வா சொல்றேன். வந்துட்டேன். அப்பா ஐயோ சிஷ்யா, நீங்க சொன்னது கரெக்ட். அது எம் ராமசாமி குதிரை இல்ல, கே ராமசாமி குதிரை. நீங்க பட்டாசு வெடிச்சதும் அது நின்னுடுச்சு, என்னது கிளம்பிடுச்சு. குதிரை அது கழுத கல்யாண ஊர்வலத்துக்கு போற குதிரையா இருக்கும். ஆமாமா இருக்கும். குரு அவ பேரை கேட்ட என் கண்ணம் காய்ச்சிருச்சு. அப்பா காதல் முதல்ல மோதல் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் தான் காய்க்கும், அப்புறம் பழுக்கும். இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர். நீங்க எப்படி இங்க? இது ஏன் வீடுதான். அப்ப நல்ல சிவம் எங்க அப்பா. ஒரு வீட்டுல 2 இன்ஸ்பெக்டர். ஆமா, உட்காருங்க. நீங்க இங்க? நான் வந்து நீ ஏமா நீங்க வந்த? நல்ல சிவம் உங்க வாட்டர் டாக்டர் டாக்டர் நம்மளே உள்ளே போட்டுடுச்சு. நல்ல வேலை செஞ்சா. உங்க பொண்ணுக்கு நாம யாருன்னு தெரியாது. நாம யாருன்னு சொல்லுங்க. நாம யாரு? சிபிஐ ஆபீசர். ஆமாமா, இவர் பெரிய சிபிஐ ஆபீசர். சிபிஐ ஆபீசரா? அன்னைக்கே சொல்லல. அது எப்படிமா சிபிஐ ஆபீசர் வெளிப்படையா சொல்லக்கூடாது? அப்பா, பாரடைஸ் கிளப்ல நிறைய சூதாட்டம் நடக்குதுன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. நான் ரைடுக்கு போறேன். பாத்து போமா, பொறுக்கி பசங்க ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ்கியூஸ் மீ. அப்பா, அது எஸ்கியூஸ் மீ இல்ல, எக்ஸ்கியூஸ் மீ. நைனா, இந்த சிவப்பு சர்டிபிகேட்ட மடிச்சு உள்ளவை இல்ல ஃப்ரேம் போட்டு வீட்டுல மாட்டு. உள்ளே வச்சிரு. நல்ல இடம். மறுபடியும் மாட்டினேன். யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? சாருகிட்ட. அப்ப வந்து அப்பா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எங்கேயோ பார்த்திருக்க முடியாது. நாம சிபிஐ ஆபீசர். ஆமா, சிபிஐ ஆபீசர். ஏங்க, எவ்வளவு பெரிய ஆபீசர் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்ல. நல்லா சொல்லுங்க. நீங்க வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? அல்வாவும் பஜ்ஜியும் கொண்டாடட்டுமா? ஏண்டி, அவர் என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கிறாரு? ஏன் நான் அல்வா பஜ்ஜி சாப்பிட கூடாதா? அதானே. தாராளமா சாப்பிடலாம்ப்பா. போய் எடுத்துட்டு வாமா. டீல கொஞ்சம் ஏலக்காயும் போட்டு கொண்டு வரேன். மம்மி. மம்மி இல்ல, ஆண்டி. ஆண்டி அப்படியே டீல கொஞ்சம் சுக்கு தட்டி போட்டு கொண்டு கூடவே கொஞ்சம் குங்குமம் பூ தூவி எடுத்துட்டு வா. ஆடேங்க அப்பா, என்ன குலுக்கு, என்ன தழுக்கு. ஏன்பா, உனக்கு என்னப்பா வேணும்? அடிக்கடி இப்படி வந்து பயமுறுத்துற. மிஸ்டர் நலசிவம், இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. ராஜமாணிக்கத்தோட தம்பி முத்துராஜுக்கு ஒரு அடியாள் தேவைன்னு கேள்விப்பட்டேன். அந்த வேலைக்கு நான் சேரணும், அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். ஆமா, நான் மாட்டிட்டு முழிக்கிறது போதாதா, அங்க வேற சேர்த்து உண்ணுமா? சோ இதுல இங்கிலீஷ் வேற. ஐ வாண்ட் டு நோ, நோ ஆர் எஸ்? நோ. எஸ் எஸ் எஸ். கோர்ட் டபேதர் ஆகிட்டப்பா. என்ன நல்ல சிவம்? பாஸ், நீங்க ஒரு அடியாள் கேட்டீங்கல்ல, கையோட கூட்டு வந்திருக்கிறேன். பர்மாவா, சிலானா, ஜப்பானா கண்டுபிடிக்கவே முடியாது. அங்க பாருங்க. கரெக்ட் தான். சூப்பர் ஸ்டார் நடைய இருக்கு. எப்படி? இதுக்கு முன்னாடி எங்க இருந்த? ஜெயில். பயப்படாதீங்க, நானும் பயப்படல. ஜெயில்ல வார்டனா இருந்தேன். ஏப்பா, ஒரே நேரத்துல எத்தனை பேர் அடிப்ப, எப்படி அடிப்ப? மறுபடியும் பயப்படாதீங்க. பயப்படல. பழக்கடையில சாம்பிளுக்கு ஒரு பழம் வாங்கி சாப்பிடல, அதே மாதிரி அவருடைய அடிக்கு இது ஒரு சாம்பிள். எப்ப எதால அடிச்ச? கையா இது? இரும்பு கை. அடியா இது? இடி மாதிரில விழுவுது. நல்ல சிவம், வெரி குட். நல்ல ஸ்ட்ராங் ஆனாலதான் கொண்டு வந்திருக்க. ஏன்னா எனக்கு ஈக்குவலா இருக்கிறாரு. பிரதர், உன் பேர் என்ன? சாரி, இக்பால் யமண்டிஸ். என்னப்பா நடமாடும் இந்தியாவா இருக்கே? உனக்கு ஏத்த பேரா தான் வச்சிருக்கேன். சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா, நீங்க அம்ச்சு வச்ச ஆளுங்க புல் தடுக்க பயில்வானுங்க. 6 பேர் அம்ச்சு வச்சீங்க. என்ன புண்ணியம்? அந்த பாபு உங்களை எல்லாம் பந்தாடிட்டான். ஒண்ணும் கவலைப்படாதம்மா, நான் ஒரு வீரனை கொண்டாந்துருக்கேன். இல்ல, மாவீரனை கொண்டாந்துருக்கேன். அப்படியே பாபு ஆட்டாட்டுன்னு ஆட்டிடுவான். ஆமா, எந்த பாபு? அதான் அந்த காந்தி நகர் பாபு. பாபு எப்படி இருப்பான்? அடையாளமே தேவையில்லைங்க, காந்தி நகர் பாபு. நம்மால பார்சல் பண்ணி கொண்டாந்துருவான். அப்படியா? நீங்க கோடு போடுங்க, நான் ரோடே போடுறேன். நம்ம ஊருக்கு நீ ரொம்ப தேவைப்பா. எஸ் கிஸ் மீ. எஸ் கிஸ் மீ. அது எக்ஸ்கியூஸ் மீ. அவர் தப்பா சொல்லாமே.
சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? காயெல்லாம் கரெக்டா இருக்கா? யா பாஸ், இதா காந்திநகர் பாபு. இந்த 2 தட்டு இருந்தா பட்டுன்னு போயிருப்பா, சட்டுன்னு கொண்டு வந்துட்டேன். பாத்தீங்களா நம்ம ஆள பார்சல சீல் குத்தி எடுத்துட்டு வந்துட்டான். ஆமா, கோடு போட்டா ரோடு போடுறான். சித்ரா எப்படி சாரி இக்பால் எமண்டிஸ்? ஏ பாபு, என்கிட்ட விளையாட்டு வச்சுக்கிட்டா என்ன நடக்கும்னு புரிஞ்சுக்கிட்டேல்ல? டேய் பாபு, இது துப்பாக்கி, சுட்டா செத்துருவேன். சீக்கிரமா சித்ரா கால் பிடிச்சு மன்னிப்பு கேள். யா ஏன் அவன் கையா உக்குற? காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்கணும் பாஸ். காலை பிடிக்க வேண்டாம். நியாயமான கோரிக்கை. யாராவது கிட்ட வந்தீங்க? சித்ராவை நீ கத்தத்துல பயந்து என்ன சுட்டுட போறான்? என்னடி சித்தப்பாவது செத்தப்பாவது? மன்னிப்பு கேட்கணும் சொன்னல, உள்ளவா மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கிறேன். கிட்ட வந்த சுற்றுவேன். போ போ. என்னப்பா நீ கத்தியோட சண்டை போடுனா கத்தி சண்டை போடுறியே? ஏப்பா இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்க? யூஸ் பண்ண மாட்டியா? அது எந்த இல்ல, ப்ரூஸ் லீ சாவும்போது கொடுத்தாரா? பாஸ், நீங்க ஏன் துப்பாக்கி எடுத்தீங்க? ஏதோ கையில மாட்டிச்சு எடுத்துட்டேன். அவன் கையில துப்பாக்கி மட்டும் இல்ல என்ன? சத்து போடாத, சுற்ற போறான். இன்னைக்குன்னு பார்த்து துப்பாக்கி வீட்டுல வச்சுட்டு அட வந்து போயா, எனக்கு வாச்சது பூரா இப்படிதான் இருக்கு. தம்பி சித்ராவை சுற்றாத. அடிக்கிறானே. உள்ள அடிக்கிற சத்தம் வெளியே கேக்குதப்போ, அந்த அளவுக்கு இல்ல அடிக்கிறான். என்னப்பா நீ கத்தி என்ன பயமுறுத்துறிய? இப்ப ஏதாவது செய்யணுமே. பாஸ், உங்க பொண்ணு செத்தாலும் பரவாயில்ல, அந்த பையில சும்மா விட மாட்டேன். கிழிஞ்சது போ. அந்த பொண்ணு செத்துதுன்னா எங்க அண்ணனுக்கு நான் பதில் சொல்லணுமேப்பா. ஐயோ சித்தப்பா, ஏப்பா ஒரு துப்பாக்கி வச்சுட்டு ஊரே இந்த கலக்கலக்கறிய? எமடி, அவன் பேச்ச கேட்டு என்ன அடி அடிச்ச? இப்ப நான் சொல்றேன், அவன் அடி. நான் அடிக்க மாட்டேன், அவர் என் பாஸ். இப்ப நான் உனக்கு பாஸ். இப்ப நீ அவனை அடிக்கல, அவனை சுற்றுவேன். நான் அடிக்க மாட்டேன். தயவு செய்து நடிப்பா. நான் அடிக்க மாட்டேன். இல்லப்பா தயவு செய்து நடி. அவன் சுட்டாலும் பரவாயில்ல, நான் அடிக்க மாட்டேன். ஏப்பா நீ என்ன கொண்டுடுவ போல இருக்க? தயவு செய்து நடிப்பா. நீங்க பாஸ், நான் அடிக்க மாட்டேன். பாஸ் முக்கியமா, பாஸ் உயிர் முக்கியமா? பாஸ் உயிர் தான் முக்கியம். அப்ப நான் சொல்றேன் அடி. சரி கவலைப்படாத, அடி. குட். நெக்ஸ்ட். ஏய் எமிடஸ், என்ன எப்படி எல்லாம் அடிச்ச? அது மாதிரி அவனையும் அடி, இல்லன்னா அவனை சுற்றுவேன். சரி ஓகே. ஐயோ வேண்டாம் சித்தப்பா, அடிக்காதீங்க. ஐயோ புக்கல எப்பா அவன் ஒண்ணும் சொல்றான், நீ ரெண்டு அடிக்கிறிய. எப்பா எங்க பாரு எமிடஸ், என்ன எப்படி எல்லாம் அடிச்ச? பறந்து அடிச்சு. அது மாதிரி அவனையும் அடி. பாஸ், ஐயா எங்க இருக்க? பறந்து அடிக்க போறேன். அடி ராஜா. அடிக்கிறதுக்கு ஒரு ஸ்டைலா ராஜா. பொண்ணு, என்கிட்ட விளையாட்டு வச்சுக்கிட்ட என்ன ஆகும் பாத்தியா? யாராவது கிட்ட வந்தீங்க சுற்றுவேன். முடியாது. சுற்றுவேன், ஜாக்கிரதை. ஐயோ என்ன செய்ய போற? ஒண்ணும் இல்ல, கண்ணா பின்னா அடிச்சுட்டேன். என்னை வேலைக்கு வச்சுக்கீங்களோ மாட்டீங்களோ பயமா இருக்கு. ஒன்னும் கவலைப்படாத, இந்த அடிக்காகவே நான் வச்சுக்கிறேன். அடியாளா அப்பா, எப்படிப்பா 234 தொகுதியும் தேடி அடிச்சிருக்க? கொஞ்சம் உப்பு ஊத்துற குடுக்கட்டா? வேணாம், நீ அன்பா தொட்டாலே வலிக்கும் போல இருக்கு. பாஸ், எஸ் கிஸ் மீ. உன்னை கிஸ் பண்ண முடியாதுப்பா, அடிச்சு வாயை கிழிச்சிட்டியே. ஹைட் கம்மியா இருந்து நான் அழகாவே இருக்கேன். நம்ம காதல பத்தி உங்க குரு கிட்ட சொல்லிட்டீங்களா? யாரு? என் குருவா? சரியா போச்சு போ. என் குரு காதலை பத்தி என்ன தெரியும்? அவர்கிட்ட சொன்னா நல்லா பூஜையில கரடி பூந்த மாதிரி நுழைஞ்சிருவாங்க. அப்புறம் சொல்லிக்கலாம். ஒண்ணும் இல்ல, நீ என்ன செய்யற? நாளைக்கு என்ன மீட் பண்ற. பாய் பாய் பாய். இந்த பக்கம் இந்த பக்கம். ஓகே பாய் பாய் பாய். நீங்க நடிக்க சொன்னீங்களா, அதனால தான் அப்படி இருக்கட்டும். எனக்கு காதலை பத்தி ஒண்ணும் தெரியாது. எவன் சொன்னான்? நான் கரடியா? இது என்ன, இது வெறும் நடிப்பு தானா இல்ல காதல்? சும்மா இங்க யா. ஊச்சமா இருக்கு, கையிடுங்க. எல்லாம் சின்ன சின்ன சிலுமிஷம். கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பெரிய பெரிய சிலுமிஷம்.
நீ ஏண்டி ஒரேடியா வெக்கப்பட்டுக்கிற? வாங்க டாடி, வாங்க மம்மி. என்ன டாடியா? இங்க என்ன மேன் பண்ணிட்டு இருக்கற? கண்ணுல தூசி விழுந்துச்சு, ஊதிட்டு இருந்தேன். ஒரேடியா ஊதாத, வயிறு வீங்கிரும். சும்மா இருங்க, சின்ன ஜெர்சிங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்க. அதுக்காக என் நேரம் ஊதிக்கிட்டேவா இருப்பாங்க? நீ முதல்ல பொண்ணை கூட்டிட்டு கீழே போ, நான் அவங்கிட்ட அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நல்லபடியா பேசுங்க. வரேன் மாப்ள. டாடா மம்மி. மம்மி இல்ல மாப்ள, ஆண்டி. டாடா ஆண்டி. டாடா டார்லிங். கைய விடு திருட்டு ராஸ்கன், என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என் பொண்ணுகிட்டயே. ஐயோ, இத வேற அப்பப்ப காட்டிடுறான். வணக்கம். வாங்க, என்ன விஷயம்? தீபாவளி எல்லாம் வருது, ரொம்ப செலவு, உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆஹா, பாபு சார், நீங்க எப்ப லண்டன்ல இருந்து வந்தீங்க? அப்பா எல்லாம் சௌக்கியமா? நல்லா இருக்காங்க. நல்ல சிவம், இவரை உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மாவா, இவங்களை தெரியாதவங்க இருக்க முடியுமா? இவங்க அப்பா எழுந்து நின்னா ஒரு ராஜ கம்பீரம், எழுந்து நடந்தா ராஜ நட. இவங்க அப்பா போட்ட சோத்துல வளர்ந்தவங்க நாங்க. நான் மட்டுமா? என்ன மாதிரி ஆயிரம் குடும்பங்க. இவங்க அப்பா பேரை சொன்னா லண்டனே ஆடும். லண்டனே ஆடும்னா அப்படின்னே வியாபாரம். சாராய வியாபாரம். நம்ம ஊர் நாத்த சாராயம் இல்லங்க, ஃபாரின் விஸ்கி, ஃபாரின் பிராண்டி, ஹோல்சேல் வியாபாரம். பாபு சார், நீங்க இந்தியாவுக்கு வந்தத ஏன் என்கிட்ட சொல்லல? அவசரமா ஒரு வேலையா வந்தேன். வந்த இடத்துல சித்ராவை மீட் பண்ண, லவ் ஏற்பட்டுடுச்சு. நானே சம்பந்தம் பேசிட்டு போலான்னு வந்தேன். இது உங்க அப்பாவுக்கு தெரியுமா? என்ன சொல்லல. சொன்னா ஏண்டா இந்த மாதிரி பிச்சைக்கார குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறேன்னு என்ன திட்டுவார். பாருங்க மிஸ்டர் பாபு, அப்படி எல்லாம் பேசாதீங்க. இந்த வீடு 6 கோடி ரூபாய். என் பொண்ணுக்கு வாங்கி வச்சிருக்கிற நகைகளும் எஸ்டேட்டும் 2 கோடி ரூபாய். ஆக 8 கோடி. என்ன நம்ம லிஸ்ட் கேட்டோன்னு மிரண்டிங்களா? நல்ல சிவம், என்னமோ கோடி கோடின்னு பேசுறாங்களே, என் அந்தஸ்து என்னன்னு சொல்லு. அட என்னங்க, ஆள் தராதரம் தெரியாம பேசுறீங்க. அவங்க வீடு இருக்கிற இடம் 140 ஏக்கர், 10-12 அடி உயரத்துல, 3 மைல் நீளத்துக்கு கோட்டை மாதிரி சுவர். அது கோட்டைக்கு உள்ளேயும் வெளியும் 100 பேருக்கு மேல துப்பாக்கியோட காவல் நிப்பாங்க. வீட்டுல இருக்கிற அறைகள் மட்டும் 300 இருக்கும். மணி அடிச்சா சோறு. மணி அடிச்சா சோறா? அதாவது ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா கூப்பிட முடியாது பாருங்க, அதனால மணி அடிப்பாங்க. அவங்கவுங்க தட்டை எடுத்துக்கிட்டு கியூல வந்து நிப்பாங்க. கியூல நின்னு கையில தட்டா? எங்கேயும் நான் பார்த்து பழக்கப்பட்ட இடம் மாதிரி இருக்கே. அதாவது 5 ஸ்டார் ஹோட்டல்ல புஃபே இல்ல, புஃபே அது மாதிரி டின்னர். அடேங்க அப்பா, ஒரு நாளைக்கு செலவு மட்டும் 1 லட்சம் ரூபாய் ஒரு அரசாங்கமே நடத்துறாங்க. இப்ப சொல்லுங்க, இவர் தகுதிக்கு முன்னால நீங்க பிச்சைக்காரரா இல்லையா? ஆமா, நல்ல சிவம். இப்ப நிலைமைக்கு அவங்க நிலைமையோட ஒப்பிட்டு பார்த்தா நாங்க பிச்சைக்காரக்கிறோம். ஆனா ஒரு பெரிய லட்சியத்தோட ஒரு திட்டம் வச்சேன். அதுல மட்டும் வெற்றி அடைஞ்சிட்டா 300-400 கோடி தேரும். லுக் சார், நான் உங்க கோடிக்கு ஆசைப்படல. ஏதோ தெரு கோடியில உங்க பொண்ணை பார்த்தேன், காதலிச்சேன். அதனாலதான் சம்பந்தம் பேச வந்திருக்கு. அப்புறம் என்ன, 2 பேர் மனசு ஒத்து போயிட்டா ஜாதி மதம் பணம் காசு இதெல்லாம் எதுக்கு? எங்களுக்கு மனப்பூர்வமான சம்மதம். வணக்கம் வணக்கம். சௌக்கியமா? யாரோ தெரியல, யாரா இருந்தா நான் வணக்கம் போட்டு வைப்பேன். நாளைக்கே உங்க கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா தலைவி ஆயிடுவாங்க, அப்புறம் சீஃப் மினிஸ்டர் ஆனாலும் நமக்கே வம்பு. அங்கெல்லாம் அடிக்காதீங்க, வலிக்கும். சொல்லிடக்கண்ணா. ராதா, சத்தியமா சொல்றேன், என் மனசுல உனக்கு மட்டும்தான் இடம். உன்னை விட்டா வேற எந்த கழுதுக்கு இடமே கிடையாது. இது அந்த கேள்வி உங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். எங்க அம்மா பத்தி ஏதாவது சொன்னா செருப்பாலே அடிப்பேன். ஐயோ, நான் உன் காதலன், அதுல சொல்லக்கூடாது. நீங்க என் காதலனா? வேற நான் உங்க அப்பனை அடைச்சி நீங்க கீதான்னு ஒரு பொண்ணை காதலிக்கிறீங்களாமே?
நான் கீதாவை காதலிக்கிறேன். அது பொம்பளையா அது? அப்ப சத்தியமா நீங்க என்னதான் காதலிக்கிறீங்களா? உனக்கு இன்னும் சந்தேகமா? நான் உன்னைத்தான் காதலிக்கிறேன். இந்த பூமி மேல சத்தியமா, அந்த வானத்து மேல சத்தியமா, அந்த சூரிய மேல சத்தியமா, அந்த சந்திரன் மேல சத்தியமா. இப்படி சத்தியம் பண்ணிட்டு போனா எப்படி? வேற என்ன செய்யணுங்கிற? ஒரு இங்கிலீஷ் கிஸ் அடிங்க. இங்கிலீஷ் கிஸ்ஸா? அது எப்படி? அட முண்டோ, பரட்ட தலையா, பொறுக்கி, இது கூட தெரியாது? லிப் டு லிப். லிப் டு லிப்பா? சரி. ராஜா, ஐயோ எங்க அவ என் சக்களத்தி? ஐயோ, அது ரொம்ப குருவான குடும்பம். நான் சொல்றது கேளு. கேட்டவே. ஏண்டி? உண்மையா ஒரு திட்டத்துக்காக வாங்கினேன், சாரி ஒருக்காக வாங்கினேன். உன்னை பார்த்ததும் ஒரு செட்டப். எவன்டா அவன் கட்டில் மேல ஏறவன்? மனவரத்துக்குள்ள போட்டாங்க, மனவரத்துக்குள்ள போட்டாங்க, மனவரத்துக்குள்ள போட்டாங்க. போடா எமண்டிஸ், எமண்டிஸ், எமண்டிஸ். அங்க பாரு. என்னப்பா அது நீ பயப்படுற? அது போனப்பா. ஏய் ஏய், என்னப்பா இது? ஆளை பார்த்தாலும் கத்துற, பணத்தை பார்த்தாலும் கத்துற. பாத்து போ, பாத்து போ, பாத்து பாத்து. பாஸ் பொம்மை. நான் நினைச்சேன். பாஸ் என்ன உயிர் வந்துருச்சா? பட்டர் லெட்டர். அது நீ எப்படி? நான் படிச்ச உருப்பட மாட்டேன், எங்க அப்பா படிக்க வைக்கல. நல்ல அப்பா. யாருக்கு லெட்டரு? டே பொறுக்கி முத்துராஜா. உங்களை தான். நீ மனோகரனை தூக்கு மேடைக்கு அனுப்பலாம்னு கனவு காணாதே. தூக்கு மேடைக்கு நீ தான் போக போற. உன் அண்ணன் எனக்கு மாமனாரா போறவர். நான் கேட்ட வரதட்சணையை எழுதி கொடுக்க அவர் சம்மதிச்சிட்டார். செய்த பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்க தயாராக இரு. இப்படிக்கு பாபு. பாஸ், எந்த வரதட்சணை? யார் இந்த மனோகர்? உங்க அண்ணன் ஏன் இப்படி எழுதி கொடுக்கணும்? அதெல்லாம் எங்க குடும்ப பிரச்சனை, நீ ஒண்ணு கண்டுக்காத. ஐயா. இதுக்கெல்லாம் மூல காரணமே அந்த பையன் பாபு தான். அவன் உயிரோட இருந்தா தானே எங்க அண்ணன் கிட்ட வரதட்சணை கேட்பான். சித்ரா அவன் கல்யாணம் பண்ணுவான். அவனை சுட்டு கொன்னுட்டா நீ அவனை கட்டி தூக்கிட்டு வந்துரு. பாஸ், போன தடவை நீங்க சொன்னீங்கன்னு கூட்டிட்டு வந்த துப்பாக்கி அவங்க கிட்ட நீங்க பறி கொடுத்துட்டீங்க. என் கையால கண்ணா பின்னான்னு அடி வாங்குனீங்க. இந்த தடவை அதெல்லாம் நான் கேர்ஃபுல்லா இருக்கேன். நீ தூக்கிட்டு வந்துரு. எஸ் கிஸ் மீ. எஸ். பாஸ், சபாஷ் மெண்டிஸ். பாடி கார்டுனா நீ தான் பாடி கார்டு. சொன்னபடி செஞ்சிட்டியே. உனக்கு மட்டும்தான் பாடி, மற்றவனுக்கு எல்லாம் காட்பாடி. புத்ராஜ், இவனை ஏன் இங்க கொடுத்தீங்க? எல்லாம் காரணமா தான் பிரதர். சித்ரா இந்த பையல விரும்பிக்கிட்டே இருக்கா. ஐ டோன்ட் லைக். நீங்க ஒருவேளை மனசு மாதிரி சித்ராவுக்காக என்ன நீங்க காட்டி கொடுத்துட்டா? ஏண்டா டேய், என்னையே நம்ப மாட்டேங்கிறீங்க. எதுக்கு நமக்குள்ள இந்த தொல்லை? இந்த பையன் உயிரோட இருந்ததானே இந்த ட்ரபிள். இவனை தீர்த்து கட்டிட்டா. முத்துராஜ், நிறுத்து. என்ன இது? எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிற கொல்றேன் ஆரம்பிக்கிற நீ. ஒரு வகையில பார்த்தா இவனை இப்ப இங்க கொண்டு வந்ததே நல்லதுதான். இவனை இப்ப கொல்லக்கூடாது. ஏன்? கந்தசாமி என்ன சித்திரவதை பண்ணாலும் ரகசியத்தை சொல்ல மாட்டேங்கிறான். இந்த பாபு மனோகருக்காக வேலை பார்க்கறான். மனோகர் கந்தசாமியினுடைய மகன். அதனால பாபுவுக்கு கந்தசாமிக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குது. இவனையும் அந்த கந்தசாமி கூட அடைச்சு வச்சா ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது வழி கிடைக்கும். எப்படி? கந்தசாமி சாகர நிலைமையில கிடக்கிறான். தனக்கு வேண்டியவங்க கிட்ட ரகசியத்தை சொல்லுவான் இல்லையா? அவன் என்ன பேசுறான்னு நாம ஒரு ஸ்பெஷல் மைக் வச்சு ஒட்டு கேட்டுக்க வேண்டியது தானே. அடே அப்பா, அபார மூலப்பா உனக்கு. டெல்லியில 10 வருஷம் சர்வீஸ். இது கூடவா தெரிஞ்சுக்க மாட்டேன். பெரிய ஆளுவா. ஜக்கோ. எஸ் பாஸ். இவனை கொண்டு போய் கந்தசாமியோட அடைச்சு வை. ஓகே பாஸ். பாஸ், நானும் கூட போறேன். நீ ஏன் போற? அடேங்க அப்பா, இது சூரக்கோட்டை சிங்கக்குட்டி மயக்கத்துல இருக்கு. முழிச்சதுன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் அடிச்சு தூள் பண்ணிடும். முடிக்க விடாத. குடும்பம் போ போ. எஸ் கிஸ் மீ. எஸ். என்னமா இங்கிலீஷ் பேசுறான்? கான்வென்ட்ல படிச்சிருப்பான் போல. பக்கத்துல வீடு, அதான் முன்ன பின்ன உதைக்கும்.